ஹலோ சார். ஐ எம் இளங்கோ. எம்ஏ. என்ன ஈசம்? ஜேர்னலிசம், மக்கள் சக்தி ரிப்போர்ட்டர். இப்ப என்ன பேட்டி எடுக்க வந்திருக்க? மிஸ்டர், இங்க டேப் ரெக்கார்ட்ல யூஸ் பண்ண கூடாது. ஏய் விடுறா, அவன் கடமையா அவன் செய்யறான். நீ கேளுப்பா. ஆனா ஒரு கண்டிஷன், 3 கேள்விதான் கேட்கணும். எனக்கு நிறைய வேலை இருக்கு. சார் 3 கேள்விதானா? 2வது கேள்வியை கேளு. முதல் கேள்வியை தான் வேஸ்ட் பண்ணிட்ட. மிச்சம் இருக்க 2 உருப்படியா கேளு. உங்களுடைய சாராய ஃபேக்டரியால சுற்றுப்புற சூழல்லாம் பாதிக்கப்படும் பரவலா பேசிக்கிறாங்களே. யோ, என்னையா போல சுற்றுப்புறம் சூழல்? சிமெண்ட் ஃபேக்டரி கட்டினா கூட தான் நீ சொல்றதெல்லாம் ஆகும். அதுக்காக சிமெண்ட் தயாரிக்காம இருக்காங்களா, இல்ல நாம தான் ஊடு கட்டாம இருக்கமா? தம்பி, டேப் சுத்துதா? நல்லா பாத்துக்க. இன்னொருத்தர கேட்டா சொல்ல மாட்டேன். உங்க சாராய ஃபேக்டரி எதிர்க்கிற ஜீவாக்கு பின்னால பெரிய மக்கள் சக்தி இருக்குன்னு பேசிக்கிறாங்களே. மக்கள் சக்தியா? யோ, மக்களுக்கு ஏரியா சக்தி? அவன் சக்தி இல்லாம சிட்டுக்குருவி லேகிய சாப்பிட்டுட்டு அலையறான். நீ வேற. தம்பி, ஓட்டை இருக்கிறதுனால புல்லாங்கல் பீரங்கி ஆயிட முடியுமா? சார், கடைசியா ஒரு கேள்வி. தியாகி ராமசாமி முதலியாரோட மரணத்தை பத்தி. ஏண்டா, ஆளு வளர்ந்திருக்க அளவுக்கு அறிவு வளரலையா உனக்கு? 3 கேள்வி ஆயிடுச்சுல்ல. அவரு கடமையை செய்யறாரு, நீ உன் கடமையை செய்ய வேணாமா? சார், என்ன சார் இது? விட்றா. நான் பாட்டு கேட்டு இருக்கேன், நீ பாட்டு புறப்பே இருக்க. என்ன ஆச்சுன்னு சொல்லண்டா. கேக்குறேன்ல. கழுத்து பிடிச்சு தள்ளிட்டான். இனிமே இந்த கழுத்தை எடுத்துருவோம் போல் இருக்கு. யார் அவன்? அந்த வேளாண் புள்ள ஜீவா. என்னால இந்த அடிவுதெல்லாம் தாங்கிக்க முடியாது. ஆனா ஒண்ணு, சாராய ஃபேக்டரி மேட்டர பத்திரிகையில போட்டு கிளிகளின்னு கிளிக்க போறேன். இந்த ஊர்ல மட்டும் இல்ல, வேற எந்த ஊர்லயும் அவன் சாராய ஃபேக்டரி கட்ட முடியாது. நம்பிக்கை வரல? இன்னும் 2 நாள்ல நம்ம பத்திரிகையில பாரு.